நீ இந்த கொலை மர்மத்தை தீர்க்க முடியாது என்று நான் பந்தயம் கட்டுகிறேன். நீ அதை தீர்த்துவிட்டால் நீ ஒரு டிடெக்டிவ் ஆகலாம். ஷான் டோனவன் ஜனவரி 4ஆம் தேதி மதியம் 3:15 மணிக்கு தனது ஹோட்டல் அறையில் படுக்கையில் இருந்த நிலையில் ஹோட்டல் பணிப்பெண் கண்டுபிடித்தார். ஷான் 20 வயதுகளில் இருந்த இளைஞர். அவர் திருமணமாக இருக்கிறார். வெற்றிகரமான வியாபாரி. மேலும் ஞாயிற்றுக்கிழமை பள்ளியில் ஆசிரியராகவும் இருந்தார். அவர் தனது ஹோட்டல் அறையிலேயே இறந்திருந்ததால் மேலும் வலுக்கட்டாய நுழைவு எதுவும் இல்லை என்பதால் போலீசார் இது அவருக்கு மிகவும் நெருக்கமான 3 பேரில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். ஏனெனில் ஷான் எளிதில் யாரையும் நம்பாதவர். அவருக்கு மிகவும் நெருக்கமான மூவர். அவரது சகோதரி ஹன்னா ஞாயிற்றுக்கிழமை பள்ளியில் உதவுபவர். அவரது சகோதரர் ஜான் சிறிய அளவில் வெற்றிகரமான வியாபாரம் நடத்துபவர். அவரது நிச்சயதார்த்த பெண் ஜென்னா ஷான் விட்டுச் சென்ற ஒரே குறிப்பு ஒரு மர்மமான கடிதம். ஜனவரி 4, 2009 காலை 4:10 என் அன்பானவர்களே, ஜென்னா, சகோதரி ஜான், நான் இன்று இறக்க வேண்டியதற்காக மிகவும் வருந்துகிறேன். ஏன் நான் இன்று இறக்க வேண்டும் என்று கடவுளை குறை சொல்லுங்கள். நான் இதை ஏன் செய்தேன் என்பதை அறிய விரும்பினால் அவரை தேடுங்கள். என் மரணத்திற்காக துயரப்பட வேண்டாம். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுங்கள். குட்பை ஷான். உங்கள் பதிலை கருத்துகளில் எழுதுங்கள். ஆனால் மற்றவர்களின் பதிலை பார்த்து ஏமாற்ற வேண்டாம்.